ஹலோ மக்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னாக்கா, மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி தயவு செய்து நீங்கள் யாரும் வெளியே வந்துடாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. ஏன்னாக்கா தமிழ்நாட்டில் வரலாறு காணாத ஒரு பெரிய கலவரம் ஒன்று காத்திருக்கு. இது எதனால்னாக்கா விஜய் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அவர் அரசியலுக்கு வரணுனாக்கா மக்களுக்காக அவர் என்ன பண்ணுவார், தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணுவார், அது மட்டும் தான் பேசியிருக்கணும் தவிர அவர் தேவையில்லாமல் எல்லா கட்சிகளையும் தப்பாக பேசிக்கிறாரு. அதுவும் டைரெக்டாக சொல்லிக்கிறாரு. இந்த திகிரும் இந்த திமிரு ஐயா கலைஞர் ஐயா இருக்கும்போதும் வரல, அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் வரல. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி விஜய்க்காக எதுவுமே தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யாத விஜய்க்காக நிறைய தற்கொலைகள், பெட்ரோல் ஊற்றிக்கணும் சாவலாம், தூக்கு மாட்டணும் சாவலாம், எப்படி ஒன்றா சாவலாம். அதுக்காக யாரும் பரிதாபப்படாதீங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்காக எதுவும் செய்யாத ஒரு நடிகர் பின்னாடி உயிரை விடுறது ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. செத்தாக்கா தூக்கின்னு போயிட்டு சுடுகாட்டில் போட்டு கொளுத்துங்க, அப்படி இல்லைனாக்கா புதையுங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, தமிழ்நாட்டுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு திட்டின மாதிரி தோணும், என்ன நல்லா திட்டுங்க. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்காக கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி நல்லது பண்ணி அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும். இதேமாதிரி படம் நடிச்சுட்டு நேராக சிஎம் சீட்டில் உட்கார்றது வந்துட்டு இது மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துற வேலை. இதெல்லாம் பார்க்கலாம் மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்ட்டு கிடையாது. ஒரு பெரிய கலவரமே ஆகும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க.